ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய கரத்தை பிடித்தவர்களாக அந்த கரத்தை விடாதபடிக்கு நெகிழ விடாதபடிக்கு நம் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட, நம்முடைய கரம் ஆண்டவருடைய கடமும் நாம் இணைக்கப்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் அதை நெகிழ விடாதபடிக்கு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்தோம் என்றால் மெய்யாகவே நாம் எந்த காரியங்களை செய்கிறோமோ, எந்த வேலைகளை செய்கிறோமோ எல்லாவற்றிற்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் இந்த அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தரோடு இருக்கும்போது மெய்யாகவே தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். நாம் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அதை நெகிழ விடாதபடிக்கு கரத்தை விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கும் போது மெய்யாகவே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அதை நெகிழ விடாதபடிக்கு நாம் திடமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அநேகர் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு கூட அநேக நேரங்களில் கர்த்தர் செய்வாரா என்பதை ஒரு சந்தேகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் நெகிழ விடாதபடிக்கு நம்முடைய கரத்தை அவரோடு இணைக்கப்பட்ட கரமாக ஒரு திடமானதாக இருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் கூட ஆசாவுக்கு தேவன் எதிர்பட்டு அவருக்கு அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறத நம்ம இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை திடப்படுத்தி அவர் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் மிகுந்த பலனை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்று அநேக காரியங்கள் செய்ய முடியாதபடிக்கு திடனற்றவர்களாக சோர்ந்து போய் ஒவ்வொரு நாளிலும் கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மனிதர்கள் அவர்கள் செய்கிற காரியங்களில் எல்லாம் தோல்வியோடு கூட முடிகிற போதெல்லாம் அவர்கள் கண்ணீரும் வேதனையுமான நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இந்த புதிய நாளிலே கூட நாம் அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சற்று கவனிப்போம் என்றால் மெய்யாகவே தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தை பிடித்து கொள்வோம். நெகிழ விடாதபடிக்கு திடமானதாக இருந்து நாம் அவரிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் பலன் கொடுத்து மிகுந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய கரத்தை பிடித்து கொள்வோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களின் பிரகாரம் நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்தவர்களாய் திடமனதுள்ளவர்களாய் ஆண்டவரே அநேக காரியங்களை இந்த பூமியில் உமக்காக செய்ய நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா கிரியைகளிலும் நீர் பலனை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட அநேக காரியங்களில் தோல்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கரத்தையும் நீர் ஆண்டவரை பிடித்து நெகிழ விடாதபடிக்கு அவர்களை திடப்படுத்தி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. அவருடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.